அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியலரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்பதில் மகிழ்கிறேன். நம் நிகழ்ச்சிக்கு இன்று சிறப்பு அழைப்பாளராக வந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியும் சமூக சேவகருமான தாஸ் பாண்டியன் அவர்கள் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறார். அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணே. இன்றைக்கி நான் கெட்டப் வேறு மாதிரி இருக்குது. எப்போதும் ஒயிட்டில் வருவீங்க. நீங்கள் நம்ம முதலமைச்சர் மாதிரி கோட் ஷூட் போட்டோன்னா நான் வேறு மாதிரி வந்துட்டேன். அதுக்கு முன்னாடியே போட்டேன், அவர் அதுக்கப்புறம் போட்டார். ஆனால் பரவாயில்ல, எங்கே போனாலும் அதை மாதிரி அப்படியே சாயம் பூசி போய்கிட்டே இருக்கிறீங்களே, பரவாயில்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் அனைத்து இந்திய பரபரப்பாக உங்கள் முன்னாள் தலைவர் ஒரு அமைப்பு ஆரம்பித்து பெரிய மாநாடு நடத்தியிருக்காரு. போயிட்டு வந்துட்டீங்களா நீங்கள்? நான் எதுக்கு போகிறேன்? நான் பிஜேபியில் இருக்கும்போது நான் எதுக்கு அங்கே போகிறேன்? அதுவும் பிஜேபியோடைய பி டீம் தானே. அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டா நாங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, நான் சொல்லலை, எல்லாரும் சொல்கிறாங்க. சார் எல்லாரும் யூகத்தில் சொல்லுவாங்க சார். பாதி நிர்வாகி அங்கே இருக்காங்க, பாதி நிர்வாகி இங்கே இருக்காங்க. பாதி சார் அவர் கூட போயிருக்கிறவன் போட்டோம், அதனால பிஜேபி ஒன்றும் தோந்து போகிறதில்ல. கருநாகராஜன்ற ஒருத்தர் போயிருக்காருண்ணே. ஏங்க கருநாகராஜ் நீங்கள் தாங்க சொல்கிறீங்க, மக்கள் சொல்லணும்ல கருநாகராஜ் யாருன்னு சொல்லிட்டு. அவரெல்லாம் எங்களுக்கு வந்து பிஜேபியில் வந்து ஒரு பெரிய லீடராங்க, அதெல்லாம் ஒன்றும் ஏங்க. மோடி தலைவர் அமித்ஷா விட்டால் இந்த பாரத தேசத்தில் இவங்களை விட்டால் பெரிய ஒரு லீடர் வேணுமா நமக்கு? நம்ம ஏங்க அவங்க பின்னாடியெல்லாம் போகணும்? நமக்கு கட்சிக்காக இருக்கிறோம் சார். கட்சிக்கும் எங்களுடைய தூய்மையான தலைவர் பாரத பிரதமர் மோடிக்காக நாங்கள் கட்சியில் இருக்கோம். அப்போ அவரை தூய்மையான தலைவராக நினைக்கலையா? யார்? அண்ணாமலை அவர்கள். அவர் தப்பு பண்ணிட்டு போனால் இவர் என்ன பண்ணுவார்? இல்லை, வெளியில் போய்ட்டு நீங்களா இவர் தூய்மையாக இருந்திருக்கணும்ல. இவர் தூய்மையாக இருந்திருந்தா அவர் வச்சிருப்பாரு. இவர் தூய்மையாக இல்லை, அதை நீங்கள் தான் கேட்கணும் அவர்கிட்ட. இல்லை நான் வந்து கேட்கல. நீங்கள் வந்து பிரதமரை கேட்குறீங்க, நாங்கள் பிரதமரை சுத்தமான தண்ணின்னு நாங்கள் சொல்கிறோம். ஆமாம், அதுதான். நீங்கள் வந்து அண்ணாமலையை சொல்கிறீங்க. நாங்கள் அண்ணாமலை தப்பு பண்ணிட்டு போயிருந்தா நாங்கள் என்ன பண்ணுறது? அண்ணாமலை தப்பு பண்ணியிருந்தாருன்னா அப்போ எல்லாருமேலேயும் அவர் ஊழல் வழக்கு போட்டிருக்காரு. அப்போ அவரும் ஊழல் பண்ணியிருக்காரு சார். அவர் இனி நிர்வகிக்கணும் சார். இப்போ தானே போயிருக்காரு, இப்போ தானே ஆரம்பம். போக போக தானே தெரியும் அவருடைய அரசியல், அவருடைய இந்த இயக்கம். சார் அதாவது மக்களை ஏமாத்தினவன் எவனுமே வாழ்ந்த சரித்திரம் இல்லை. கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்யணும், நன்மையை செய்யணும் அப்படின்னு வந்தால் அவருடைய வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ தான் வீத லீடர், இதுக்கு அதுக்கப்புறம் அரசியல் கட்சியாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது பார்த்துக்கலாம். ஒருவேளை இங்கே தமிழகத்தில் பிஜேபி பெருசாக வர முடியலன்றதுக்காக உங்கள் லீடரே கூப்பிட்டு நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிங்க எங்கள் சாயல் இல்லாமல், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னதாக ஒரு வலைதளங்களில் ஒரு பரவலாக ஒரு குற்றச்சாட்டு. இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்குது? நிறையா இருக்குது. அதில் எத்தனை மாநிலத்தில் பாஜக ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கு? ஒரு 5-6 தவிர்த்து மீதியில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 5-6 தவிர்த்து மற்ற எல்லா மாநிலத்திலும் இருக்கிறாங்க. அதை விடவா இது? இதெல்லாம் வர முடியல. நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் வர முடியலன்னு இருந்தா நாங்களாம் எப்படி சார் பாஜகவில் இருக்க முடியும்? நாங்களாம் உழைச்சிட்டு இருக்கோம் சார். தமிழகம் எங்க கையில தான் சார் இருக்கு. அது உண்மைதான். ஆமா, நீங்க என்ன உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. விஜய் யார் கண்ட்ரோல்ல இருக்காங்க நாங்க சொல்லல. இன்னைக்கு தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு கொண்டு வர திட்டமெல்லாம் அமலாக்கப்படும். விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த தமிழகத்தில் நல்லாட்சி, நாங்கள் நல்ல திட்டங்களை கொடுக்குறோம். விஜயை வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதில் என்ன இருக்குது தவறு? அவர் தான் நாங்கள் மத்திய அரசோடு மாநில அரசு இணக்கமாக போகும்னு சொல்கிறாரு. அதுதான் சொல்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? அப்போ நீங்கள் இந்த மாநிலத்தையும் சேர்த்துட்டோம், அவள் 5ல் 1 கழிச்சிடணும் சார். நீங்கள் இதையும் சேர்த்துக்கோங்க, கேரளாவையும் சேர்த்துக்கோங்க, அடுத்து கர்நாடகையும் சேர்த்துக்கோங்க சார். ஒரு எல்லாத்தையும் ஆந்திரா விட்டீங்களே, அதெல்லாம் வந்துடும் சார். எங்களுக்கு ஆந்திரா எங்கிட்ட தானே இருக்கு, தெலுங்கானா மட்டும் தானே. என்ன காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, அதையும் கொஞ்சம் கொண்டு. ஆனால் ஏன் விஜயோட காங்கிரஸை சேர்த்து வச்சிருக்கீங்களா? இங்கே மட்டும் வித்தியாசமாக இருக்கு சார். உங்களுக்கு காங்கிரஸ் அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போச்சு? ஆமாம், அழிய போகுது. அதையும் புரிஞ்சுக்கோங்க, அழிய போகுது. போன தேர்தலே சொன்னோம். இந்த தமிழ்நாடு வந்துட்டு இன்னும் கேரளா வந்தால் கொஞ்சம் தான் இருக்குது காங்கிரஸு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம். மக்கள் தெரியும் காங்கிரஸை பற்றி. இத்தனை ஆண்டு காலம் என்னத்தை கொடுத்தாங்கன்னு தெரியும். இந்த 2 மந்திரியை கொடுத்துருக்காங்க. இனி போகக்கூடிய காலத்தில் காங்கிரஸ் நிரந்தரமாக இந்தியாவை விட்டு வெளியேறும். அது வாய்ப்பு. அதற்கு ஒரு மாற்று, பிஜேபிக்கு ஒரு மாற்று கட்சியாக இன்னைக்கு இருக்க விஜய் வந்து இதே மாதிரி நல்லாட்சி கொடுத்துட்டு இருந்தாருன்னா
எப்படி பாரத பிரதமர் குஜராத்தில் வந்து நரேந்திர மோடி அவர்கள் 13 ஆண்டு காலமாக குஜராத்தை ஆண்டு அதுக்கப்புறம் பிரதமர் கேண்டிடேட்டாக போய் இன்னைக்கு 15 வருஷம், இன்னைக்கு 12 வருஷம் 13 வருஷம் ஆண்டுகிட்டு இருக்காரு பிரதமரா. அது மாதிரி விஜய்க்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு, பிரதமர் ஆயிடலாம் வாய்ப்பு. அப்போ மோடியை வீழ்த்திட்டு அவர் வந்துருவாரு. அது மோடியெல்லாம் வீழ்த்த முடியாது சார். அப்புறம் இனி 13 வருஷம் கழிச்சு சார், எங்களுக்கு வயசு ஆயிரும் சார். 13 ஆண்டுகள் கழிச்சு சொல்றேன். அவர் இப்போ இனி ஒரு 10 வருஷம் அவர் இந்த தமிழ்நாட்டை எப்படி நிர்வகிக்கணும் ஆளணும்னு அவருக்கு தெரியணும்ல. மோடி எல்லாம் நீங்க யாருமே வீழ்த்த முடியாது. நான் சொல்ல சார், நீங்க சார் நீங்க யாருமே வீழ்த்த முடியாது. அவரா நினைச்சு வச்ச பிரதமர் கேண்டிடேட். அப்ப யாரும் ஓட்டு போடுவானா? அதெல்லாம் நாங்க பார்த்துப்போம். ஓட்டு போட்டு தான் நாங்க வந்தோம். அதுதான் சொல்றேன். நீங்க வந்து இந்த இஸ்லாமியர்களுடைய தோரணையிலே பேசுவீங்க. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பேரு காதர்னு உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா கார்த்திக்னு வச்சு இல்ல, அதான் வந்து நீங்கெல்லாம் வந்து 2040ல் இந்த நாடு இஸ்லாமியர்கள் ஆட்சியை சந்திக்கும் சொல்லிட்டு ஒரு கணிப்பு சார். எனக்கு அந்த இஸ்லாமியர் இருங்க சார், அது ஒரு கணிப்பு. பேர் தான் சார் சார், அது ஒரு கணிப்பு சார். காதரா இருந்தாலும் என்ற பேர் உங்களுக்கு பிரச்சனை, கார்த்திக் காதரா இருந்தாலும் அமீனா இருந்தாலும் இஸ்லாமியர்களே. புரியுதா உங்களுக்கு? ஆகையால் நான் மதவாதத்துக்கு வரல, பட் நம்ம ரெண்டு நண்பர்களா பேசிக்கிறோம், அது வேற விஷயம். பட் உங்களுக்கு வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி, அவர் பேர் தான் ராகுல் காந்தி, ஆனால் இஸ் இஸ்லாமியர். உங்களுக்கு அவங்க பாரம்பரியத்தெல்லாம் எடுத்தீங்கன்னா அது பதில் சொல்லும். அதனால தான் அவர் வந்து இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக இருக்காரோ சார்? இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா நீங்களாம் வந்து இத்தனை வருஷ காலமாக ஆண்டுகிட்டு இருந்தீங்க. உங்களை மக்கள் தானே தூக்கி போட்டாங்க. யாரு தூக்கி போட்டது? ஓட்டு மிஷின் இல்லை சார், கையில் மடிச்சு. ஓட்டு மிஷினை நீங்க தானே சார் கொண்டு வந்தீங்க. காங்கிரஸ் கொண்டு வந்தது சார். அதான் தப்பு பண்ணி பிஜேபியா கொண்டு வந்துச்சு. அவங்க கொண்டு வந்தாங்க, அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. எப்படி பிடிப்பாங்க? நீங்க கொண்டு வந்த சாஃப்ட்வேர் தானே சார் மிஷினு. ஓட்டு போடுற எண்ணிக்கையை காமிக்குது. மிஷினுக்கு இதுக்கு என்ன இருக்கு? ஏன் நீங்க மிஷினை வச்சு ஒழிக்க சொல்லி போராட வேண்டியது தானே? ஏன் போராட மாட்டேங்க? சொல்லிட்டு தானே இருக்காங்க சார். எதிர்கட்சிகள் நீங்கெல்லாம் இப்போ 70 சீட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காரு இந்தியா கூட்டணியில். ராகுல் காந்தி கூட ஒன்று சேர்ந்து பிஜேபிக்கு எதிராக நின்றவர்களே 70 சீட்டு வந்திருக்காங்க. போன தடவை 39 சீட்டா 38 சீட்டா எம்பி சீட்டு வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் இப்போ மிஷின் இல்லையா? அதெல்லாம் அதில் ஒரு இது இருக்கு சார். என்ன இது இருக்கு அதில் ஒரு, அதாவது இங்கெல்லாம் வர முடியாது. இங்கே வந்து நம்ம 39 பிஜேபிக்கு வந்துச்சுன்னா யாரும் நம்புவாங்களா சார்? அதனால வந்து அதை வந்து விட்டுருவாங்க. இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு இது ஒரு பிரச்சனை சார். நீங்க வந்து இந்த இந்தியர்களா நினைச்சு பேசவே மாட்டீங்க. பத்திரிகையாளனா தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா நாங்க என்ன பண்றோம்? என்னுடைய கருத்து இல்ல சார், பரவலா சொல்ற கருத்து தான். நாங்க என்ன பண்றோம்னா, இந்த நாட்டில் இந்து இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பார்சிகள் எல்லாரும் இந்த இந்தியர்களே அப்படின்னு இந்த பாஜக ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்படி சொன்னா நல்ல விஷயம் தான். அவன் அப்படிதான் சொல்றான். இல்ல என்ன இருக்கு? நாங்க என்ன தவறு பண்ணிட்டோம்? எங்க பிரதமர் என்ன தவறு பண்ணிட்டாரு? ஒரு தவறு சொல்லுங்க சார். 12-13 வருஷத்துல ஒரு சின்ன ஊழலை சொல்லுங்க. நான் இந்த கட்சியை விட்டே போயிடுறேன். நான் கட்சி இந்த நாட்டை விட்டே போயிடுறேன் சார். அவருக்கு ஊழல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. அதானி அம்பானி இருக்கும்போது அவர் எதுக்கு பண்ணணும் சார்? அதானி அம்பானி வந்து எங்களுடைய பாரத பிரதமர் குடும்பத்துக்கு வந்து கம்பெனி ஆரம்பிச்சு கொடுக்குறாங்க. எங்க பாரத பிரதமர் கூட பிறந்தவங்களுக்கு, அண்ணன் தம்பிகளுக்கு பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனம் ஆரம்பிச்சு கொடுக்குறாங்களா? இது என்ன பேச்சு? ஒரு நாட்டுல அம்பானி கூட பாருங்க, ஒரு நாடோட கட்டமைப்பு என்ன தெரியுமா சார்? அவன் பிசினஸ் மேன் ஒரு 5 பேர் வேணும் சார். அவன் இருக்கணும் பிசினஸ் மேனு. அவன் வந்து பேங்க்ல லோன் வாங்குறான், பிசினஸ் பண்றான். அதுக்கும் எங்களுக்கு என்ன இருக்கு? அப்படியே நீங்க சொன்னீங்கன்னா அந்த படிக்கிற பசங்களுடைய லோன் எல்லாம் கேன்சல் பண்ணினா ஒரு புண்ணியமா போகும் சார். படிக்கிறவனுக்கும் நாங்க கேன்சல் பண்ணுவோம், படிக்காதவனுக்கும் கேன்சல் பண்ணுவோம், விவசாயிகளுக்கும் கேன்சல் பண்ணுவோம். எங்களுடைய நாட்டு பொருளாதாரத்தை 2 வருஷம் போராடினாங்க விவசாயிகள் ரோட்ல. சார் போராடட்டும் சார். இங்க பாருங்க, இல்லை பண்ணுவோன்னீங்களா? 100 ஏக்கர் வச்சிருக்கவனும் மானியம் கேட்குறான், 5000 ஏக்கர் வச்சிருக்கவனும் மானியம் கேட்குறான். நாங்கள் 5 ஏக்கருக்குள்ளவனுக்கு தான் மானியம் கொடுக்குறோம். நீங்க பணக்காரனுங்க 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் வச்சிருக்கவன் இந்த ஏழைப்பாளையை தூண்டி விட்டு ஆர்ப்பாட்டம் பண்றான். அதை நீங்க கேட்கணும், யாருக்கு மானியம் கொடுக்கணும்ட்டு. ஏழைக்கு தான் சார் கொடுக்கணும், எல்லா விவசாயிகளுக்கும் இல்லை.
நீங்க வந்து 2000 ஏக்கர் 1000 ஏக்கர் வச்சிருக்கும் போது அந்த வருமானத்தை நீங்க கவர்மெண்ட்டுக்கு கட்டுறீங்களா நீங்க? ஓட்டு மட்டும் எல்லாத்தையும் தானே சார் வாங்குறோம். ஓட்டு எல்லாத்தையும் தானே வாங்குறோம். ஏழை நீ போடு, பணக்காரன் நீ போடு சார். ஓட்டு வந்து உங்களுடைய உரிமை. ஏழை பணக்காரன் என்பது வயிறு சம்பந்தப்பட்டது, பசி சம்பந்தப்பட்டது. நம்ம எல்லாருமே இருங்க இருங்க பணக்கார விவசாயி ஏழை விவசாயி நம்ம நீங்க பாருங்க, நீங்க ஏழை இருக்கிற வீட்டுக்கும் பணக்காரன் இருக்க வீட்டுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? வீட்டுக்கு வித்தியாசம். அப்ப எல்லாரும் ஒண்ணுங்கிறீங்க, ஏழை பணக்காரன் ஒண்ணுங்கிறீங்க. விவசாயின்றது ஒரே வார்த்தை தானே சார். விவசாயிங்க ஒரு வார்த்தை. விவசாயி வந்து விவசாயிங்க வந்து இரண்டு ஏழை விவசாயி பணக்கார விவசாயின்னு வச்சிருந்தாங்கன்னா நம்ம பேசலாம். அப்படி இல்ல. உங்களுக்கு வந்து விவசாயம் பண்றதுல நீங்க விவசாயம், உங்களுக்கு விவசாயத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியும் சார். என்ன தெரியும் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த அளவுக்கு தெரியும். இல்ல எனக்கு எல்லாம் தெரியும். நான் விவசாயி. நானும் விவசாயி. நீங்க என்ன விவசாயம் ஆரம்பத்துல விவசாயம் ஒரு நெல் நடும்போது என்ன பண்ணுவீங்க? ஆரம்பத்துல விவசாயி கிடையாது, நான் வேர்க்கடலை விவசாயி. வேர்க்கடலையா? அப்போ நீங்க வந்து அந்த அந்த இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரானவர்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாயம்னா வேர்க்கடலை விவசாயி கிண்டல் பண்ற அளவுக்கு பேசுறீங்க பாருங்க. கிண்டல்ல வேர்க்கடலை விவசாயி இங்க பாருங்க, விவசாயிகளை தாத்தா வைக்க கூட போயிருக்கேன் சார். விவசாயி தாத்தா கூட போனா நீங்க வேர்க்கடலை மட்டும் வேர்க்கடலை விவசாயி. நீங்க வேர்க்கடலை போது பாத்துருக்கீங்க. இந்த பாரத தேசத்தை கிண்டல் பண்றீங்களா? நான் ஏன் கிண்டல்? பிரதமரை கிண்டல் பண்றீங்களா? நீங்க என்ன விவசாயத்துக்கு மானியம் கொடுக்கறத கிண்டல் பண்றீங்களா? நான் எதுக்கு கிண்டல் பண்றேன்? விவசாயத்தை பத்தி தெரியாம பேசாதீங்க. 2 ஏக்கர் 3 ஏக்கர் 5 ஏக்கர் நிலம் உள்ளவன் எப்படி விவசாயம் பண்ணுவான்? அவன் எங்க கடன் வாங்குவான்? அந்த இதுல இங்க பாருங்க சார். எப்போதுமே பிஜேபி வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு கருத்தை கேட்டாங்கன்னா அவங்கள உடனே தேச கருத்து தவறா சொல்லக்கூடாதுல்ல. கருத்து தவறா சொல்லக்கூடாது. ஒரு விவசாயி சொல்றேன், ஒரு 100 ஏக்கர் தோப்பு வச்சிருக்கவன் அவன் பணக்காரன், அவன் விவசாயிங்கிறேன். அவனுக்கு மழை பெஞ்சா அவன் அழிய மாட்டான். அவன் 1 வருஷம் இல்ல 2 வருஷம் சாப்பாடு இல்லைன்னா கூட அவனுக்கு சாப்பாடு இருக்கும். இவனுக்கு அப்படி இல்ல. ஒரு மழை பெஞ்சாலும் அந்த 2 ஏக்கர் 3 ஏக்கர் அழிஞ்சிச்சுன்னா இவன் வாழ்வாதாரமே அழிஞ்சு போகும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, பணக்கார விவசாயி தனியா பிரிச்சோம்னா ஏழை விவசாயி தனியா. அப்படி இல்ல. உங்களுக்கு நீங்க இன்னுமா கேட்காம இருக்கீங்க. 5 ஏக்கருக்கு உட்பட்டு தான் மானியம் சொல்லி தமிழக அரசே சொல்லியிருக்கு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? இதுக்கு மேல உங்களுக்கு தனித்தனியா பிரிச்சு தமிழ்ல சொல்லணுமா? போராடினவங்க எல்லாம் 100 ஏக்கர் உள்ளவங்க சார். போராடினவனுங்க பூரா 100 ஏக்கர் உள்ளவன் பணக்காரன் விவசாயியை தூண்டி விட்டு விவசாயிக்கு சாப்பாடு போய் ரோட்ல நில்லுங்கிறான். அவன் 10 நாளுக்கு இல்லைன்னா அவனுக்கு சாப்பாடு இல்லை. வேலை செய்ய விவசாயி 10 நாள் 5 நாள் வேலைக்கு போலன்னா வீட்டில் உலை கொதிக்காது சார். நீங்களாம் அப்படியா வந்திருக்கீங்க? நீங்களாம் நல்ல சிட்டியில் பிறந்து நல்ல கறியும் சோறுமா வளர்ந்துருக்கீங்க. எங்களை மாதிரி விவசாயிகள் 5-6 நெல்லும் அரிசி இருந்தால் தான் கஞ்சி வச்சுனாலும் குடிக்க முடியும். நான் விவசாயி இவ்வளோ நீட்டாக நீங்கள் தான் சார் பார்க்குறேன். நான் சென்னைக்கு வந்துட்டேன்ல. அப்போ நானும் சென்னை உங்க கூட சேர்ந்துட்டோம்ல நாங்கள். அப்புறம் என்னத்தை இருக்கிறது? விவசாயி இப்போ நாங்கள் இதை கழட்டி போட்டு போனோம்னா ஊரில் போய் விவசாயம் பண்ணுவோம். நீங்கள் பண்ணுவீங்களா? பண்ணுவோம் சார். நீங்கள் இங்கே என்ன பண்ணுவீங்க? பிரியாணி வியாபாரம் பண்ணுவீங்க. பிரியாணி வியாபாரம் பண்ணுவீங்களா? நீங்கள் பாயங்களை தவிர்த்து மற்றவங்க தான் பிரியாணி பண்ணுறாங்க பாருங்க. நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டீங்க. காதர்னோன்னா அப்படியே பிஜேபிக்கு எதிரானவன் அப்படியே பாயிங்க தான் நீங்கள் பிரியாணி கடை வச்சுருக்காங்களா? இன்றைக்கி பாயிங்க பிரியாணி கடையை விட்டா வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி முக்கால்வாசி பண்ணுறது வந்து மாற்று மதத்தினர் தான் பிரியாணியும் பீஃப் வியாபாரம் பண்ணுறவங்க. நீங்கள் இன்னும் அந்த ஐடென்டிட்டியே வச்சு வேற பிரியாணிக்கு பக்கத்தில் பீஃபை வேற கொண்டு வந்துட்டீங்க. இது உங்களுடைய இப்போ நாங்கள்லாம் இந்த நாட்டில் பசுவை வதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். 5 பெரிய கம்பெனி பிரியாணி தான் சொன்னேன். இந்தியாவில் வந்து பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ற 5 பெரிய நிறுவனம் யார் தெரியுமா? யாரு வேணாலும் எக்ஸ்போர்ட் பண்ற சார். நீங்க வந்து இந்தியாவுல ஒரு சட்டம் போட்டோம்னா அந்த சட்டத்தை மத்தவங்களுக்கு ஃபாலோ பண்ணும். அது மத்தவங்களுக்கான சட்டம். மனிதர்கள் இந்தியர்கள் ஃபாலோ பண்ணும். ஓகேவா? அது இஸ்லாமியருக்கு ஒரு சட்டம், கிறிஸ்தவனுக்கு ஒரு சட்டம், இந்துக்காரனுக்கு ஒரு சட்டம் இல்லை. சில சட்டங்கள் வெவ்வேறு பிரிவுகளாக இருக்கிறது. ஆனால் இந்தியர்களுக்கு ஒரே சட்டம் தான். டாக்டர் பாபா சாஹிப் வகுத்த ஒரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். உங்களுக்கு தேவைப்படும் போது அம்பேத்கர் நல்லவராகவும் தேவைப்படாத போது அம்பேத்கர் வழக்கமாக நடக்கிற விஷயம் தான். அம்பேத்கர் வந்து இந்தியாவில் எல்லா மக்களுக்கும் உள்ள ஒரு தலைவர். அது தாழ்த்தப்பட்டவன் வந்து தாழ்த்தப்பட்டவனுக்காக மட்டும் ஒரு சட்டம் வகுக்கலை. அது தெரியும், அது தெரிஞ்ச விஷயம். புரியுதா உங்களுக்கு? அவர் எந்த நேரத்திலையும் இவனுக்காக நான் வகுக்கிறேன், இவனுக்காக இந்த சட்டத்தை எழுதுகிறேன் எந்த இதுலையும் சொல்லலை. இந்தியனுடைய சட்டம். இந்தியர்களில் அடிமைப்பட்டு கிடக்கிறவனுக்கு
இதை நம்ம கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் அந்த சட்டத்தை வகுத்திருப்பார். அடிமைப்பட்டு ஒரு ஒரு ஜாதி வந்து ரொம்ப வருஷமாவே பின்தங்கி இருந்துச்சுன்றதை ஒத்துக்கிறீங்க சார்? அடிமைப்பட்டவனுக்கு தான் சாதிங்கிறது அப்புறம். அடிமைப்பட்டவன் யார்? நீங்கள் உங்களை மாதிரி ஆளுங்க முகலாய பேரரசு இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கும்போது திரும்பி நீங்கள் எங்களை மாதிரினாதீங்க. என் பேர் தான் காதர், நான் இந்தியன், ஒரு பத்திரிகையாளர். ரைட், உங்களை மாதிரி இல்லை. நான் வந்து முகலாய பேரரசு, நான் நெறியாளர் தான். இங்க நெறியாளர் காதட்டே இல்ல, எங்க வந்து என்ன தொப்பி போட்டு காதட்டே நான் நிறைய என்ன அடையாளப்படுத்தல. காதட்டே நான் ஸ்ட்ரைட்டா பேசுறேன். உங்களுக்கு காதர் பிடிக்கல, காதர் மாதிரி உள்ளவர்கள் பேசும் பொழுது பாரத பிரதமரை காதர் பிரதமராக நேசிக்க வேண்டும். பிரதமர் இந்த பாரத பிரதமராக நீங்க பிஜேபியாக நீங்கள் நேசிக்க. அவர் எனக்கும் தான் சார் பிரதமர். அப்படி நேசிச்சு பேசும் பொழுது எங்களுக்கு காதரும், எங்களுக்கு அமீனும், எங்களுக்கு தாசும், எங்களுக்கு சுந்தரபாண்டியனும் உடன் பிறந்தவர்களே. அதுல மாற்று கருத்து. ஆமா, அதுக்காக சில குறை நிறைகளை சுட்டி காட்டுறது ஒரு பத்திரிகையாளருடைய வேலை. அதை தான் நாங்க நிறை குறைகளை சுட்டி காமிக்கலாம். இங்க பாருங்க, நம்ம முதலமைச்சர் இருக்காரு, நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருக்காருங்க. சரி, காதருக்கும் தாஸ் பாண்டியனுக்கும் முதலமைச்சர். ஆமா, இல்லைன்னு சொல்ல. நீங்க வெவ்வேறு பார்ட்டி கட்சியாக இருக்கலாம், நான் வெவ்வேறு கட்சியாக இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய முதலமைச்சரை தரைக்குறைவாக ஓட்டு போட பேசுவது அது வந்து அழகல்ல. நியாயத்தை கேட்கணும், தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும். அதே மாதிரி இந்த நாட்டில் பிறந்தவன் அத்தனை பேரும் இந்தியன் பிரதமரை நீங்க வந்து பேசினீங்கன்னா அது உங்களுக்கு தான் அவமானம். நாங்க என்ன பேசணும்? எதுவுமே இந்தியன் பிரதமர் நான் சொல்றேன், ஒரு வாதத்துக்கு சொல்றேன். இந்தியன் தவறு செய்தால் அவர் மேல இப்படி ஒரு தவறு இருக்கு, குற்றச்சாட்டலாம். இந்த தவறை திருத்திக்கணும், இந்த தவறு நல்லதல்ல, இது இந்த தேசத்துக்கு நல்லதல்ல, நாட்டுக்கு நல்லதல்ல, நாட்டு மக்களுக்கு நல்லதல்லன்னு சொல்லலாம். கண்டிப்பா. அதை விட்டுட்டு அவரை விட்டுட்டு அதானிக்கும் அம்பானிக்கும் என்ன பிரதமர் கூட பிறந்தவனுங்களா 2 பேரும் இல்ல பல்வேறு அந்த வாதம் தவறு இல்லை சார். நம்ம நாட்டில் தவறு செஞ்சா சட்டம் இருக்கு சார். சட்டம் தன் கடமை. நம்ம நாட்டில் எவனும் தப்பிக்க முடியாது. நம்ம நாட்டில் சட்டம் கடுமையாக இருக்கு. சட்டம் கண்டிப்பாக கடுமையாக இருக்கு. நேர்மையாக இருந்தால் கடுமையாக இருக்கும். அதனால சட்டத்தை குறை சொல்லாதீங்க. நம்ம சட்டம் நேர்மையான கேட்குறேன், எனக்கு தெரியலன்றதுக்காக இல்லை. தெரியலன்னா ஏன் இவ்வளோ தூரமாக வந்தீங்க? கோட் ஷூட் போட்டுட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் படிச்சுட்டு கோட் ஷூட் போட்டு தெரியலன்னா இங்கே வரக்கூடாது, கேள்வி கேட்கவே வரக்கூடாது. அப்படி கிடையாது. என்னை விட ஜூனியரா இருந்தா தெரியலன்னா தெரிஞ்சு கேட்கணும், சீனியரா இருந்தாலும் தெரியாது. அதாவது பண்டமெண்டலா இருக்கு, நீங்களே கடுமையா இருக்கா அப்படின்னு பண்டமெண்டல் சட்டத்தை பத்தியே தெரியுதுன்னா இந்த கோட் ஷூட் போட்டு இங்க உட்காரக்கூடாது. இது வந்து சின்ன பையன்ல இருந்து தெரியும் இந்தியாவுடைய சட்டம் இந்த மாதிரி சட்டத்துக்கு எப்படி பயப்படணும்னு. சார் இங்க வந்து தூக்கு தண்டனைன்றாங்க, மேல்கோர்ட்ல போய் விடுதலை வரான். அதனால கேட்குறேன், கடுமையா இருக்கா சட்டம்னு கேட்குறேன். அப்போ இந்த தூக்கு தண்டனை மேலே விடுதலையெல்லாம் தெரியுது உங்களுக்கு. அதனால தான் சட்டம் நல்ல கடுமையான சட்டம், நேர்மையான சட்டம்னா சட்டத்தை பற்றி தெரியல. அதுதான் நீங்க சொன்னீங்கன்னா சட்டத்தை அவமதிக்கிறீங்களா? அவமதிக்கலையா? நீங்க அப்படியே கவலை திருப்பி போடுவீங்களே. உங்களுக்கு பாதகமா இருந்தா வேற மாதிரி, சாதகமா இருந்தா வேற மாதிரி. தாஸ்வானியன் சார் பேச வேண்டியது. பாரதிய அடுத்த அரை மணி நேரம் வந்து பாரதிய பிரதமர் நல்லவர், பிஜேபி இல்ல. உண்மையா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க சார். பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் எப்பவுமே நேர்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறவனுங்க. அதுக்கு முன்னாடி தாஸ்பாண்டியன் அவர் காங்கிரஸ்ல இருந்தாரு. காங்கிரஸ்ல பிடிக்கலன்னு தானே நாங்க பிஜேபிக்கு வந்திருக்கோம். இப்ப பிஜேபி நல்ல தலைவருக்கு போய் தானே வந்திருக்கோம் சார். அடுத்து அண்ணாமலை. அடுத்து நாங்க போக மாட்டோம் சார். அண்ணாமலை எங்களுக்கு பிரதமரை விட ஒரு நல்ல தலைவர் எங்களுக்கு எதுக்கு சார்? சார் எனக்கு ஒரு நல்ல தலைவரை தேடி வந்திருக்கேன் நான். சார் இதே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. காங்கிரஸ்ல போயிட்டு ஓரானு ஒரு மனிதனை சந்திக்கிறோம். எங்க? டெல்லியில அக்பர் ரோட்ல காங்கிரஸ் கமிட்டி பெரிய ஆபீஸ்ல. அந்த ஆள் எங்க கூட போட்டோ கூட எடுக்க மாட்டேங்கிறான். இதுக்கு என்ன சொல்றீங்க? போட்டோ எடுக்கலன்றனால வெளியே வந்து இதை ஒரு 4 பேர் அந்த போட்டோ எடுக்கிறதுல என்ன ஒரு எஸ்சி தலைவரை போட சொல்லி நாங்க போராடுறோம். இளைய பெருமாளுக்கு அப்புறம் 40 வருஷ காலமாக இந்த தமிழகத்தில் எஸ்சியில ஆள் இல்ல, எஸ்சியில ஒரு தலைவரை போடுங்க அப்படிங்கிறோம். உங்க கோரிக்கையை தான் நிறைவேற்றி செல்வம் போடுறாங்க. இருங்க சார், இருங்க. நான் கேட்டது அப்போ லேட்டா கேட்டு, அதுக்கு அப்புறம் தான் கார்கேயை போட்டிருக்காங்க, இங்க செல்வ பிறந்தகையை போட்டிருக்காங்க. நான் அப்ப கேட்கும் பொழுது எத்தனை வருஷம் இங்க இருந்து நானு
செந்தமிழ் செல்வன் ஒருத்தன், நாங்கள் ஒரு 4, இன்னைக்கு அவன் காங்கிரஸில் இருக்கிறான், நாங்கள் ஒரு 4 பேர் போனோம். எங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்தது இதே திருவள்ளூர் எம்பி ஜெயக்குமார். நாங்கள் போய் இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம் போய் ஒரு இடத்துல போய் ஒரு பட்டியலின மக்கள் போய் ஒரு இடத்துல ஒரு பொருளாளர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம். அந்த ஓரா அவர்கள் எங்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, தமிழ்நாட்டில் இவங்க எப்படி இருக்காங்க, அந்த பெரிய சாதிக்காரர்கள் எப்படி இருக்காங்கிற மாதிரி கேட்குறாரு. நாங்கள் கொடுக்குற பெட்டிஷனை படிக்கிறாம, சரி நாங்கெல்லாம் பட்டியல் இனத்த மக்கள் வந்திருக்கோமே ஒரு போட்டோ எடுங்கன்னா எங்களை தொடக்கூடாதுன்னு அந்த ஆள் தள்ளி நிக்கி இப்படி தள்ளி வச்சிருக்கான் சார் எங்களை. அந்த ஆளுன்னு சொல்லக்கூடாது, என்னோட மூத்தவர் பெரியவர். இது எந்த வருஷம் நடந்தது சார்? நான் காங்கிரஸில் இருக்க போது. அது எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் வெளியே வந்து? மிஞ்சி போனால் 14க்கு முன்னாடி இருக்கும். 14 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி. 14க்கு முன்னாடி. அதான் கேட்குறேன். 14க்கு முன்னாடி இருக்கும். இந்த மாதிரி ஒரு கட்சியில் இருக்கதை விட இந்த தேசத்துக்காக வாழ்ந்த கட்சிக்கு நாங்கள் உழைத்ததை விட எங்களை விட எவனுமே காங்கிரஸ் கட்சியில் உழைச்சிருக்க மாட்டான். 2 முறை பாத யாத்திரை, சோறு தண்ணி இல்லாம குடும்பத்தை மறந்து எல்லாத்தையும் தூர விட்டு இந்த கட்சிக்காக, இந்த இயக்கத்திற்காக கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் நடந்து வந்தோம். எங்களுடைய உழைப்புகள்லாம் வேற. ஆனா காங்கிரஸ்காரர்கள் இன்றைக்கும் சாதி மதத்தை பிரித்து ஆளுகிறார்கள். ஆகையால் ஆண்டவனே அந்த இயக்கத்தை அழித்து விட்டான். இல்லை சார், போன வாட்டியோட இந்த வாட்டி அதிகமாக தானே ஜெயிச்சிருக்காங்க. அழிய போறது உங்களுக்கு அணைய போற விளக்கு பிரகாசமா தான் எரியும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அப்படியா? ஆமா. 60 வருஷத்துக்கு அப்புறம் இங்க டக்குன்னு 2 அமைச்சர் ஆயிட்டாங்க. யாரு? அதான் அவனுங்க. அதான் சார், அணைய போற விளக்கு எப்படி வேணாலும் எரியும். இவனுங்க ஒரு 6 மாசம் 8 மாசம் நீடிப்பானுங்களா பாருங்க. என்ன இப்படி 8 மாசம் நீடிக்க மாட்டாங்க. மத்திய அரசுடைய திட்டத்தெல்லாம் செயல்படுத்துறா போல இப்பதான் விஜய் சூப்பர். நீங்க மத்திய அரசு விஜய் தான் செயல்படுத்துறாரு. காங்கிரஸ்காரனும் விடுதலை சிறுத்தையும் கம்யூனிஸ்டுக்காரர்களும் இதுக்கு உடன் இருப்பார்களா? இருக்க மாட்டாங்களா? அவங்க இல்லைன்னா அவங்களே தன்னால பயந்து ஓடிடுவாங்க சார். நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. வேற பிளான். மீண்டும் சில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவாக இருப்பார்கள். அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இவர்கள் கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும். ஒரு 6 மாதம் 8 மாதம் இந்த அமைச்சரவை, இந்த கம்யூனிஸ்ட், இந்த காங்கிரஸ், இந்த விடுதலை சிறுத்தைகள் அமைச்சரவையில் இல்லை. கம்யூனிஸ்ட் அமைச்சரவையில் இல்லை. ஆமா, இந்த காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை இருக்குல்ல, ஐஎம்எல். ஆமா, ஐஎம்எல். இவர்கள்லாம் கண்டிப்பாக வெளியே தன்னால போயிடுவாங்க, ரோட்ல நிற்பாங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்க்காது அங்கே. ஏன்னா அவர்களுக்கு துரோகம் பண்ணிட்டு காலங்காலமா அங்கே வாழ்ந்துட்டு காலங்காலம் எம்பி சீட்டு வாங்கி எம்எல்ஏ சீட்டு வாங்கி அந்த கட்சிக்கும் அந்த தலைவனுக்குமே இவனுங்க விசுவாசம் உறுதியாகவும் இல்லை. இப்போ பேசும்போது இப்போ சொன்னீங்க இந்த டீம் வெளியில போயிடும், அரசியலில் அனாதையாக்கப்படுவார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும் போது, இப்போ பரவலாக நேற்றுலேருந்து ஒரு வலைதளங்களில் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியாது, தமிழகத்தில் புதிய கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு டேக்லைன் ஒன்று போயிட்டுருக்கு. திமுக, என்டிகே, பிஜேபி அப்படின்னு ஒரு இது போயிட்டுருக்கு. இதுக்கு சாத்தியமா? வாய்ப்பு இருக்கா? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர், பாரதிய ஜனதா கட்சி 3ம் சேர்ந்து அடுத்த எம்பி தேர்தலை சந்திக்க போகுதுன்னு நேற்றுலேருந்து ஒரு வலைதளங்கள் ஃபுல்லாக ஒரு போஸ்ட் ஒன்று போயிட்டுருக்கு. இது சாத்தியமா? இது நடக்குமா நடக்காதா? நீங்கள் ஒரு பிஜேபி முக்கிய நிர்வாகியாக அதுக்கு ஒரு கருத்து சொல்லுங்கள். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை அட வச்சு தன் மானத்தை காக்காமல், எங்களுக்கு இயக்கம்தான் பெருசு, இந்த கட்சி தான் முக்கியம், எங்களுக்கு அவமானம்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, நாங்கள் இதை பாதுகாத்துக்கணும், விஜயை நாங்கள் எதிர்த்து நாங்கள் அரசியல் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு சரணகதி அடைந்து விடுவார்கள். எனக்கு 69 சீட்டு உள்ளவங்க ஒரு சீட்டு உள்ள ஆள்கிட்ட போய் சரணகடி அடைஞ்சு. ஆமாம், நாங்கள் ஒரு சீட்டு சார், பிஜேபி ஒரு சீட்டு இருந்தாலும் நாங்கள் தமிழகத்தில் மினிஸ்டர் வாங்கன்னு நினச்சா வாங்கிடுவோம் சார். நீங்கள் சொல்கிறது எப்படின்னா 98ல் வாஜ்பாய் அவர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க கலைஞர்கிட்ட போய் கேட்டார், அந்த மாதிரி சொல்கிறீங்க.
சார் அந்த அந்த அரசியல் உங்களுக்கு தெரியும்ல. இல்ல தெரியும். ஒரு ஓட்டை யார் எப்படி போட்டது அதான் சொல்றேன். அந்த மாதிரி சரணகதியா ஆன மாதிரி இப்ப சரணகதியா அப்பவுமே நாங்கள் சரணகதியெல்லாம் ஆகலை சார். நாங்கள் சொல்றது வந்து அன்னைக்கு அம்மையார் அவர்கள் அன்னைக்கு இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. தமிழகத்தை பேசுறாங்க. கிட்டத்தட்ட வட இந்தியா தென்னிந்தியான்னு பேசுறாங்க ஒரு இந்தியர்கள். 850 சீட்டு பாராளுமன்றத்தில் விரிவாக்கம் செய்யப்படும் அப்படிங்கிறதுக்காக சொல்லும் போதெல்லாம் இல்லை எங்களுக்கு தென்னிந்தியாவில் வந்து எங்களுக்கு இத்தனை சீட்டு தான் இருக்குது, வட இந்தியாவில் இவ்வளோதான் இருக்குது, நாங்கள் இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம்னு நீங்கள் தமிழக கட்சி பூரா அப்படியே ஆர்ப்பரிக்கிறாங்க. அன்னைக்கு மூப்பனாருக்கு பிரதமர் பதவி வரும்போது கெடுத்ததே இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் சிதம்பரம் அவர்களும் கூட இருந்தே எல்லாருமே இந்த பாரத பிரதமர் பதவியை கெடுத்தது இவங்க தான். நல்ல கேள்வியில தெரிஞ்சுக்கோ தெரியும். அந்த தமிழை நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். ஆனால் ரொம்ப வருஷமாவே இந்த டாக் போயிட்டு இருக்கு. யார் முன்மொழிந்தா மூப்பனாரை பிரதமராக ஆக்குறோம் அப்படின்னு சொல்லி? சார் நீங்க எதுக்கு சார் முன்மொழிகிறீங்க? நீங்க எதுக்கு நீங்களாம் ஒன்றும் முன்மொழியே வேண்டாம். சரி, ஒரு இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நம்ம தமிழ்நாடோ இந்த கேரளாவோ இந்த சைடில் உள்ளவங்கள அந்த கர்நாடகாலேருந்து ஆந்திராலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருமே வந்து ஒரு முக்கிய பதவியில் உட்காரவே வைக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ சிதம்பரம் மாதிரி ஆட்கள் வந்து ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக முடியுமே தவிர அதுக்கு மேலே போய் மன்மோகன் சிங் தான் பிரதமர் ஆனாரே தவிர சிதம்பரத்தை ஆக்கலை. சார் ஏன் மூப்பனாரை உங்களால் ஆக்க முடியல? இல்லை, அதுதான் சொல்கிறேன். அந்த வாய்ப்பு கிடையாது சார். சிதம்பரம் பதவி வேணுங்கிறதுக்காக மூப்பனாரை கெடுத்தவர் சிதம்பரம். அன்னைக்கு கூட இருந்தே கழுத்தறுத்தவர் சிதம்பரம். இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் அதுக்கப்புறம் அவர் மச்சினனாக நம்ம முரசொலி மாறன் அவர்களும் கூட சேர்ந்து இதை வந்து பகிங்கரமாக இதை கெடுத்தாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற அந்த காலத்தில் வந்து 16 சீட்டு 17 சீட்டு தான் தமாக ஜெயிச்சது. போதும், அந்த 16 சீட்டு உள்ளவருக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? காங்கிரஸ் இருக்குல்ல சார். ஏன்னா சார் அன்னைக்கு காங்கிரஸ் பவர் செக்டர். ஆமாண்ணே, அதே தான். அன்னைக்கு வந்து அவ்வளோ சூழ்நிலை நீங்கள் சொல்கிறீங்க. அதே நேரத்தில் நீங்கள் வந்து இந்த 91 89 அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஐக்கிய குஜரால் சவுதாலா இவங்கெல்லாம் பிரதமர் ஆனாங்கன்னா சராசரியாக 45-35 சீட்டுகள் வச்சிருந்தாங்க. சார் சந்திரசேகர்லாம் சொல்கிறேன் சேர்த்து. சார் 3 பிரதமரை உருவாக்கிய பிறகு ராஜீவ்காந்தி 17 சீட் இருந்தாலும் 10 சீட் இருந்தாலும் 5 சீட் இருந்தாலும் அன்னைக்கு மூப்பனார் தான் பிரதமர். அதை கெடுத்தவர்கள் இவர்கள்லாம். ஆகையால் இவர்களை பற்றி நம்ம பேசி காலத்தை வீணடிக்க வேண்டாம். சப்ஜெக்டுக்கு வருவான். சரி, அப்போ அந்த கூட்டணி ஏற்புடையதா இல்லையா? இன்னும் இந்த கூட்டணி இவங்க வந்து சரணடையணும்னா பிஜேபி தான் சரணடையணும். இல்லை, பிஜேபி தான் அலையன்ஸ் பேசிட்டு இருக்காங்க. பிஜேபி பேசாது. நீங்க போய் பிஜேபி கிட்ட கேளுங்க, கெஞ்சி கேளுங்க. உங்களை காப்பாத்தினா கெஞ்சி கேளுங்க சார். நீங்க சனாதன ஒழிகன்னு சொல்லி பேசுனீங்களே, இப்ப சனாதன வாழ்கன்னு சொன்னா நீங்க வாங்க. சனாதன வாழ்கன்னு சொல்லவே மாட்டாங்க சார். நீ வந்துதான் ஆகணும், வேற உங்களுக்கு வழி இல்லை. தமிழகத்துல வேற நீங்க அரசியல் பண்றதுக்கு இப்ப இல்ல, இனி 10 இயர்ஸ் நீங்க அரசியல் பண்றதுக்கு உங்களுக்கு சாத்தியமே இல்லை. அப்படியா? நாம் தமிழர் கட்சிக்கும் அதே தான். நீ பேசிக்கிட்டே தான் இருக்கணும். உன் கட்சியில் உள்ள முக்காவாசி பேர் விஜயை தேடி போயிட்டாங்க. ஓகேவா? இன்னைக்கு விஜய் ஆட்சி நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. நீங்க ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. சும்மா எல்லா தலைவர்களும் போட்டு விஜயை போட்டு அப்படியே நச்சரிச்சிட்டு இருக்கிறீங்க. அவர் நியூ யங்கஸ்டர் சார். 52 வயசு ஆயிடுச்சு. 52 என் வயசு. என் நண்பர் தானே சார். நான் அவர் கூட திருப்பாச்சி பண்ணியிருக்கேன், சிவகாசி பண்ணியிருக்கேன், 4-5 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நாளை தீர்ப்புலேருந்து எனக்கு நண்பர் அவர். காவேரி தெருவில் வடபழனியில் இருக்கும்போதுலேருந்து அவரை நான் சந்திச்சிருக்கேன். நான் தான் நெருங்கி போல. நல்ல மனிதர், வரட்டும் சார். போயிருந்தா நீங்க ஒரு ஊழல் இல்லை சார், எனக்கு வேண்டாம். எனக்கு பிஜேபியில் தொண்டனாக இருக்கிறதே எனக்கு பெருமை. என்ன இப்படி சொல்லிட்டீங்க நீங்க? ஆமா, பதவிக்காக 15 வருஷமா கூட்டணி அந்த கட்சியை விட்டுட்டு ஓடுறாங்க நீங்க. சார் இங்கே பாருங்க, நாங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நாங்கள்லாம் ஒரு விவசாயிகளாக இருந்து எங்களுடைய வாழ்க்கையை தொடங்கணும். எங்களுக்கு இருக்கு இங்கே பாருங்க ஒரு குறிக்கோள். அரசியல்ல வந்து நாங்க நேர்மையா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். அரசியல் நேர்மையா, ஏழைகளுக்கு, ஆமா ஏழைகளுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும். இதான் எங்களுடைய அரசியல் வாழ்க்கை. நாங்க இதுக்கு போய் ஒருத்தன்ட்ட போய் மண்டிட்டு ஒருத்தன்ட்ட காலில் விழுந்து பதவியை வாங்கி, மினிஸ்டர் பதவி வாங்கி, எம்எல்ஏ பதவி வாங்கணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை. சில தவறுகளை செய்து எங்களுக்கு இந்த பதவிகள் வாங்கணும் அவசியமே இல்லை. நாங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு நல்ல தலைவன் கீழே நாங்கள் வேலை செய்யணும். அதான் எங்களுக்கு பிடிக்கும். நயினார் நாகேந்திரன் அவர்கள் எங்களுடைய மோடி கீழே
இல்லை சார், தமிழ்நாட்டுக்கு அவர் தானே தலைவர். சார் அவர் தலைவர்னா அவருக்குள்ள வேலை செய்கிறது எங்களுடைய தேசிய கட்சி அங்கேருந்து எங்களுக்கு வேலை சொல்லும், அந்த வேலையை நாங்கள் செய்வோம். அப்போ கூட மோடி அவர்கள் தலைவர் கிடையாது சார். எனக்கு நான் மானசீகமா நினைச்சிட்டு இருக்க தலைவர் சார். நீங்க கட்சி தலைவர், நீங்க வந்து பயலாவுக்கு போறீங்க. காதர் வந்து பயங்கரமா படிச்சு பயங்கரமா தேறி வாங்கின ஆளு, இல்ல இல்ல ஜேர்னலிஸ்ட்லயே நம்பர் 1 கோல்டு மெடலிஸ்ட். நீங்க வந்து இதுல வருவீங்க, பயலால வருவீங்க. பாலிடிக்ஸ்னா என்ன, பொலிட்டிக்ஸ் என்னென்ன, பயலா தலைவர், இங்க தலைவர், மாவட்ட தலைவர், கிளை, சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள், இப்படி வருவீங்க. நான் அப்படி பேசல. என்னுடைய மானசீகமா நான் என் தலைவன் நினைக்கிறேன், ஒரு ஐடென்டிட்டி, என்னுடைய நல்ல மனிதர் நினைக்கிறேன். அவர் இந்தியாவுக்கு கிடைச்ச பெரிய பெருமைன்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் பின்னாடி நான் நின்று ஒரு சின்ன ஒரு விஷயத்தை செஞ்சா கூட நான் பெருமையோடு நான் தமிழகத்தில் வாழ்வேன். அப்போ அமித்ஷா வந்து நீங்க மானசீகமா அவரையும் சார், அவருக்கு பின்னாடி எங்களுக்கு ஒரு தலைவர் அவர் சார், அவரு கீழே அவர் இருக்காரு சார், அது அவர் பார்த்துப்பார் சார். எங்களுக்கு அவர் கூட யார் யார் பயணம் பண்றாங்களோ அவங்க எங்களுக்கு வேலைகளை, நல்ல வேலைகளை சொன்னா நாங்க செய்வோம். அதே நேரத்தில் இப்போ வித லீடர் வந்திருக்கு, அவர் வந்து இப்போ அந்த அமைப்பு நேற்று சரியான கூட்டம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க. உங்களுக்கு சொன்னால் மட்டும் சரி நல்ல கூட்டம்னா ஒத்துக்கிறீங்க. சரி, கூடயே இருந்து இந்த இங்கே தமிழகத்தில் பிஜேபியை பெரிய அளவில் வளர்த்து இன்னைக்கு தனியாக போயிருக்கிறவர் வந்து சொன்னால் உடனே போயிட்டாருன்னா நீங்கள் அவர் உங்களுக்கு எதிரியாயிடுறாரு. இல்லை, நியாயத்தை கேளுங்க சொல்கிறேன். எங்களுக்கு எதிரி எல்லாம் சொல்ல. அவர் நேற்று பேச எனக்கு நல்ல நண்பர் சார். அவர் நேற்று பேசுனதுல ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது பேண்ட் சட்டை போட்ட கல்லூரி மாணவர்கள் அப்படின்ற ஒரு டாபிக் பேசும்போது 2025ஆம் ஆண்டு அதை வந்து அமுல்படுத்தின அந்த அரசுக்கு நன்றின்னு இருக்காரு. யார் மேலே ஊழல் குற்றச்சாட்டுலாம் சொல்லிட்டு இருந்தாரோ அவங்கள தான் அவர் பாராட்டி பேசியிருக்காரு. அப்போ அவர் வந்து திமுக அலையன்ஸுக்கு போகிற வாய்ப்பு இருக்கா? அதாவது நீங்களே கேள்வியும் கேட்டுட்டு பதிலும் சொல்லிட்டீங்க. என்ன கேட்குறீங்கன்னா, இல்லை ஊழல் குற்றச்சாட்டு அவர் சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் அவங்களே நல்லவரு சொல்லிட்டாரு, அவங்க கூட சேர்ந்துட்டாரு. இதை மக்கள் பார்க்க மாட்டாங்களா? உங்களை என்ன நினைப்பாங்க? இந்த காதரை திருப்பி பேசுறா ஒண்ணுமே நடக்க சார். இல்ல காதரை இப்போ ஒரு வாட்டி பேசுறாரு, தாஸ் பாண்டியன் நல்லவன்ட்டு. நான் போனதுக்கு அப்புறம் தாஸ் பாண்டியன் கெட்டவங்கிறாரு. நேரடியா சொல்றாரு. இதுவே உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஃபர்ஸ்ட் நல்லவன் சொல்றது, ரெண்டாவது கெட்டவன் சொல்றது. நீ ஊழல் சொன்னா அவனை பிடிச்சு கொடு, எவிடன்ஸ் இருக்குன்னா கோர்ட்ல போய் சேரு சார். நம்ம சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்களே திருப்பி மாறி இப்படி பேசிட்டு இருந்தா 24 தமிழக மக்களை முட்டாள் என்று நினைக்கிறீர்களா? 24 எம்பி தேர்தலில் அமித்ஷாஜி மீட்டிங் வந்தப்ப இந்தியாவின் நம்பர் 1 ஊழல் கட்சி வந்து அதிமுகனார். இந்தியாவின் நம்பர் 1 ஊழல் கட்சி அதிமுக அப்படின்னு பேசினார். 26 அலைன்ஸ் போயிட்டாரு. இது மாத்தி பேசுறதா இல்ல கரெக்டா பேசுறதா? 26 அலைன்ஸ் பண்ணோம்னா 4 அலைன்ஸ் கிடையாது, நீங்க தனியா நின்றீங்க. தனியா நின்றோம். அப்போ வந்து இந்தியாவின் நம்பர் 1 ஊழல் கட்சி அதிமுக, அதுல தண்டனை பெற்றவர் அம்மையார் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி பேசினார். ஆமா, இப்ப 26 சேர்ந்துட்டார். இப்ப நீங்க சொன்னதுக்காக அதை அம்மையார் போயிட்டாங்க, பழனிசாமி அண்ணா வந்துட்டாரு, அவர் கூட கூட்டணி சேர்ந்தோம். இதுல என்ன இருக்கு? 24 வைக்கல, ஏன் வைக்கல? அப்பதான் ஊழல் கட்சி நாங்க வைக்கலன்னாரு. ஆமா, ஊழல்களையும் வைக்கல சார். எங்களுக்கு வர 2 வருஷம் நல்ல கட்சி மாதிரி தெரிஞ்சு வச்சோம். அது மாத்தி பேசுறது இல்லையா? ஏன் மாத்தி? அண்ணாமலை பேசுனா மாத்தி பேசுறது, நீங்க பேசுனா மாத்தி பேசுறது. அரசியல் வேற, குற்றச்சாட்டு வேற சார். அரசியல்ல தான் சார் அந்த குற்றச்சாட்டு வருது. இல்ல அரசியல் வார்த்தைகள் வேற, குற்றச்சாட்டு வேற. குற்றச்சாட்டுங்கிறது உங்களை வந்து குற்றம் சாட்டப்படுறது. காதர் இப்படி அப்படின்னு நான் சொல்றேன். அதுதான் சார் சொல்றேன். அதுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் இருக்கு, சட்டம் இருக்கு, இதுக்கு பல வகைகள் இருக்கு. ஆமா சார். குற்றவாளி அரசியல் வார்த்தைகள் வேற சார், குற்றச்சாட்டு வேற சார். நீங்க ஒருத்தர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு, நீ திருடிட்ட அப்படிங்கிறாரு, அது குற்றச்சாட்டு. நாங்கள் உங்களை அரசியலை சந்திப்போம், நீங்களா? அது அரசியல் வார்த்தைகள். அரசியல் வார்த்தைக்கும் குற்றச்சாட்டுக்கும் ஜேர்னலிஸ்டுக்கு தெரியாதா? இல்ல சார், நீங்க சொல்ற கேள்வி கேட்கும் போது நீங்களாம் பெரிய அறிவாளி இல்ல. அதாவது நான் சொல்றது என்னன்னா, இந்த தேர்தலில் ஏன் பிஜேபி தனியாக நிற்கிறது என்றால், ஊழல் சார்ந்த கட்சி, அதை பின்னுக்கு தள்ளணும். ஊழலில் திளைத்த கட்சி அதிமுக. அதனால நாங்கள் இந்த வாட்டி போன தேர்தலில் கூட்டணி வச்சு இந்த தேர்தலில் வைக்கல, இனி எதிர்காலத்திலையும் வைக்க மாட்டோம். பிஜேபி தமிழகத்தில் சிறு கட்சிகளுடன் கூட்டணியில் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னு தான் அது பேசினார். இது வந்து அரசியலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்றதான் எனக்கு புரியல. அது நீங்கள் கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நான் கேட்டுப்பேன் சார்.
அதே தான் அண்ணாமலை பேசியிருக்காரு. இங்க பாருங்க, அண்ணாமலை பிஜேபி தலைவராக இருக்கும்போது ஒவ்வொரு செங்கலையும் புடுங்குவேன், டிஆர் பாலு பல ஆயிரம் கோடிகள் சேர்த்திருக்காரு, இவர் சேர்த்திருக்காரு, எல்லாரும் மேலேயும் கேஸை போட்டு அவரே ட்ரையல் பார்க்குறாரு, கிராஸ் பண்றாரு சைதாப்பேட்டை கோர்ட்டில். அதே அண்ணாமலை அவர்கள் நேற்று நடந்த சம்பவத்தில் இந்த வார்த்தை பேசியிருக்காரு. அதனாலதான் அதான் சார் நான் சொன்னது. அதேதான் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க சார். அமித்ஷாவும் குற்றம் சாட்டப்பட்டவன் கோர்ட்டுக்கு போயிட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும், குற்றம் சாட்டப்பட்டவன் கோர்ட்டுக்கு போயிட்டான். டிஆர் போல அண்ணாமலையும் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இது குற்றச்சாட்டு. 2024 ஊழல்வாத கட்சி அப்படின்னு நாங்க இப்ப இல்ல, அது 2014 ஆட்சி அமைக்கும் போதே பிஜேபி ஊழல் கட்சி என்றுதான் மற்ற கட்சிகளை குற்றம் சாட்டி மற்ற கட்சிகள் செய்த தவறை சுட்டி காட்டி தான் ஆட்சிக்கு வந்தோம். ஊழல் கட்சின்னு சொன்னாரு. இப்போ ஊழல் செய்தவன் கண்டிப்பா உப்பு தினவன் தண்ணி குடிப்பான். எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலும் சரி, இப்ப விஜய் ஆட்சியிலும் சரி. இப்ப விஜய் ஆட்சியில ஒரு 2 பாஸ்கர் போய் சேர்ந்துருக்கானுங்க. அந்த 2 பாஸ்கர் யார் நல்லவன்னு சொன்னா? இப்ப நாங்க நல்லவன்னு சொல்றோமா? அதனாலதான் சொல்றேன், நீங்க மக்கள் பார்த்துப்பாங்க, மக்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க சார். நாங்க இப்ப விஜய்க்கு வந்து சார், இப்போ ஒரு கோயில்ல ஒரு கும்பத்தை போய் ஒரு பித்தளை கும்பத்தை அதை நல்ல உங்களுக்கு அபிஷேகம் பண்ணி கொண்டு வச்சா கோயில் உயரத்துல அந்த கும்பாபிஷேகம். இன்னைக்கு விஜய் வந்து தூய்மையான ஒரு ஆட்சி அமைக்கணும்னு இருக்கும்போது பாஸ்கர் சேர்ந்தா என்ன ஆகும்? 2 பாஸ்கரும் சேர்ந்தா என்ன ஆகும்? ஒரு பானை நீ ஈடி ரைடு விட்டு உன் வீட்டுல பணத்தை எடுத்து கொள்ளை அடிச்சுட்டு உனக்கு கேஸ் இருக்கு, இது போய் அங்க சேர்ந்தா என்ன ஆகும்? அததான் கேக்குறேன். இது சேர்ந்தாலும் இவர்கள் அங்க தொண்டர்களாக இருப்பார்களோ தவிர அடுத்து எம்எல்ஏ ஆகவோ அடுத்து பெரிய பதவிகளோ விஜய் அவர்கள் கொடுக்க மாட்டார் நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் மினிஸ்டர் அக்ரிமெண்ட் அவங்க இல்ல கொடுக்க மாட்டார் நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல அவங்க தான் நிக்கிறாங்க. நீ இவர் கொடுத்தாருனா அந்த இடத்துல மீண்டும் இவர் கொடுத்தாருனா இவருக்கு இனி வரக்கூடிய அந்த ரெப்யூட்டேஷன் இருக்குல்ல, நீங்க சொன்ன 13 வருஷம் நடக்காது. பிரதமர் கேண்டிடேட்டா நாங்க நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கிறோம்ல, என்னோட அது கணிப்பு தனிப்பட்ட முறை. ஆமா, அது வந்து உங்களுக்கு நிறைவேறாது. இப்பமே இந்த கலைகளை எடுக்க வேண்டும். அவங்க சேர்ந்தா கூட எப்பா நீ வீட்டுல ஊர்ல அரசியல் பண்ணு, நீ இத்தனை கோடி ஊழல் பண்ணிருக்க, போய் இடியை அணுகு, சட்டத்தின் பிரகாரம் அதை செயல்படு. அதற்காக விஜய் எந்த முன்னோட்டமும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டார், சத்தியமா பண்ண மாட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் அதிமுகலேருந்து வர எம்எல்ஏக்களை மட்டும் குறிப்பா சேர்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதிமுகலேருந்து யாரும் பெருசா போகலன்னு வச்சுங்க, எம்எல்ஏக்கள் மாதிரி ஆட்கள் போல. அப்போ அதிமுகவை அழிக்கணுன்ற ஒரு பிளான்ல இருக்காங்களா சார்? அப்படி இல்லை சார். அதிமுகவில் கஷ்டப்பட்டு ஒரு 4 எம்எல்ஏ அங்கே போறான்னா அந்த 4 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு போறான் சார். அவனுக்காக அந்த அதிமுக அந்த தொகுதியில் அந்த தொண்டர் ஏழை பாலை எல்லாம் கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டு நீ போய் நல்லதை செய்யன்னு அனுப்பிச்சிருக்கான். இவன் ரிசைன் பண்ணுவான்னு எவனாச்சும் ஓட்டு போடுவானா? கண்டிப்பா. அப்போ 2வது மீண்டும் இவர்கள் அந்த இடத்துல நின்னா அந்த மக்கள் சரியான தண்டனை கொடுக்கணும். அது எல்லாருடைய ஒட்டுமொத்த கருத்தும். ஆமா, அந்த மக்கள் சரியான தண்டனை யாரா இருந்தாலும் சரி. அப்படி நீங்க ஒரு 10 எம்எல்ஏ 15 எம்எல்ஏ நீங்க வந்து இதை ரிசைன் பண்ணி இடைத்தேர்தலை சந்திச்சாலும் சட்டத்தின் பிரகாரம் நீங்க தப்பிக்க முடியாது. அப்படி மீண்டும் நீங்க சந்திச்சாலும் 208 இருந்து 119 நம்ம இண்டிவிஜுவலா 120 121 வந்துடலாம்னு நினைச்சீங்கன்னா அது தவறு. நீங்க வந்து 15ல நிப்பீங்க, இல்லைன்னா 16ல நிப்பீங்க, 14ல நிப்பீங்க. மீண்டும் உங்களுக்கு 5 4 வரும். அது வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருக்கு, என்டிஏ கூட்டணியில் இருக்க அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏவும் அன்புமணியும் போன்றவர்கள் நீங்க சேர்த்து துணை முதல்வர் கொடுத்தா அந்த ஆட்சி கிட்டத்தட்ட 4-5 வருஷம் நிற்கும். இப்படியும் ஒரு ப்ராசஸ் இருக்கு அதுல. அதனாலதான் இப்ப அன்புமணி போய் பார்த்து நீங்க யாரு முதல்வரை போய் பர்சனலா பார்த்தது? யார் பார்த்தது? அன்புமணி சட்டமன்றத்துக்கு போய். சார் அது ஒரு மரியாதை நிமித்தம் சார். சார் பிஜேபி கூட்டணி அன்புமணி போன்றவர்கள் பதவிக்காக ஓடக்கூடிய ஆளுக்கள் அவங்களுக்கு தனக்களை தேடி வரும். அவங்க இப்ப பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணியில இருக்கிறாங்க. நீங்க ஏன் அதை போய் ரொம்ப இதா பேசுறீங்க? இல்ல நீங்க அன்புமணி ஆதரவு கொடுப்பாருங்களா? அதனால சார் கண்டிப்பா அன்புமணி ஆதரவு கொடுப்பார்ல. ஆதரவின் முன்னோட்டம் தான் போய் இடையில பார்த்திருக்காரு. அப்படி இல்லை, நாங்க முன்னாடியே கொடுப்பாரு. நல்லாட்சி விஜய் கொடுக்கும் போது அன்புமணி போன்றவர்கள் தென் பகுதியிலும் சரி இந்த சைடும் சரி சில தலைவர்கள் ஆதரவு கொடுப்பாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் வந்து கிருஷ்ணசாமி வந்து விஜய் கட்சியை குறை சொல்லிட்டே இருக்கிறார். அந்த விஜய் கட்சியும் விஜய் ஆட்சியும் அவர் குறை சொல்வது அவர் தனிப்பட்ட விருப்பம். அவர் கட்சி சார்பா சொல்றாரு.
ஆனா சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு பட்டியல் வெளியேற்றத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு அதற்கு முன்பாகவே எங்களுக்கு இந்த பட்டியல் வெளியேற்றத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த தேவேந்திரகுல வேளாளரையும் சேர்த்துக்கிறாரு. விஜய் அரசை பற்றி குற்றம் சாத்துகிறார். இவர்களுக்கு என்ன வேலைன்னா, இந்த தேவேந்திரகுல மக்களை வாழ விட மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆட்சி வரும்போது இது கிருஷ்ணசாமியோட கருத்து, தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய கருத்து இல்ல. அந்த மக்கள் விஜயை எதிர்க்க போறது இல்ல. விஜய் நண்பர்களாக நல்லாட்சி கொடுக்கும் போது அந்த மக்கள் அனைவரும், தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவரும் விஜய்க்கு சப்போர்ட்டா நிப்பாங்க. ஏன்னா அவர்களுடைய மோடியோட விசுவாசியான பாஜகவினுடைய தொண்டர்கள் அனைவரும். ஏன்னா பட்டியல் வெளியேற்றத்தை மோடி அவர்கள் தான் செய்து தருவார். அவர் ஒண்டியாக அவருடைய தனிப்பட்ட தலைமையில் அவர் அந்த தேவேந்திரகுல வேளாளர்களுடைய ஜீவோ போட்டு அதை அவர் மட்டும்தான் செஞ்சு கொடுத்தாரு. இல்லை, அப்படி நீங்கள் கிருஷ்ணசாமி அவங்களுடைய ஐடென்டிட்டி தானே, அவர் அதை சார்ந்து தானே அந்த கட்சி வச்சிருக்கீங்க. எந்த கட்சி? அவரை சார்ந்துனா நீ அவருக்கு நல்லதை செய்யணும். நீ ஆட்சி வரும்போதெல்லாம் இந்த மக்கள் கஷ்டப்படணும்னா ஆட்சியாளர்களை ஏற்றுக்கிட்டே இருந்தா, அவர்கள் ஒரு வேலை வாய்ப்பு திட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு சாதிவாரி ஒரு இதை எடுத்தாலும் சரி, எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சார்? இப்ப திருமாவளவன் போராடுகிறார், அவருடைய சாதி மதத்திற்காக போராடுகிறார். அவர் மக்களுக்கு அவருடைய நீங்க எல்லாரும் பேசுறீங்க திருமாவளவனை இந்த கட்சிக்கு போயிட்டார் அந்த கட்சிக்கு போயிட்டாருன்னு. ஆனா உங்களுக்கு அதிகாரம் இருக்கும் இடத்துல தான் வேலை நடக்கும். அதிகாரம் இருக்க போய் தான் இப்ப அந்த மக்கள் ஓய்ந்து வராங்க. 4 பேர் 5 பேர் மினிஸ்டரா இருக்கானுங்க. புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு சாதி மதத்தை வைத்து கட்சி ஆரம்பிச்சால் அந்த சாதி மதங்களுக்கு ஏற்றவாறு அந்த மக்களுக்கு நன்மை செய்யப்படும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு அரசியல் பண்ணி உங்களுடைய லாபத்துக்காக அரசியல் செய்யக்கூடாது. அது மிக தவறு. அப்ப இங்க யாரு லாபத்துக்காக அரசியல் பண்றாங்க? கிருஷ்ணசாமி. அவர் லாபத்துக்காக, அவர் குடும்ப லாபத்துக்கு, அவர் லாபத்துக்காக, அவர் வாழ்வதற்காக, அந்த மக்களுக்காக அரசியல் செய்யவில்லை. அந்த மக்களுக்காக ஏதாச்சும் ஒன்று செஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. மற்றவங்களாம் அந்த குடும்பத்துக்காக அரசியல் பண்ணலையா? யாரு? மற்ற அரசியல் தலைவர்கள் சார், மற்ற அரசியல் தலைவர்களை நீங்க கேட்டா நான் சொல்லுவேன். நீங்க சொன்னா நான் கேட்டு கிருஷ்ணசாமியை பத்தி சொல்றேன், நான் சொல்லிட்டேன். நீங்க வேற ஏதாச்சும் தலைவரை பத்தி கேளுங்க. அவர் குடும்பத்துக்காக. வைகோ அவர்கள். ஐயோ, வைகோ இருக்கிற வரைக்கும் இந்த தமிழகம் அரசியலே உருப்படாது. என்ன பொட்டுன்னு இப்படி சொல்லிட்டீங்க சார்? மனிதன் சார், ஒரு மனிதனுக்கு வயது மூக்க ஒரு 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 மெச்சூரிட்டி வேணும் சார். எந்த நீ பேசாத பேச்சா இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவரைத்தான் நான் திட்ட வேண்டும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை நான் திட்ட வேண்டும். ஏன்னா என்னோட மூத்தவர் என்பதற்காக இந்த தொலைக்காட்சியில் அவரை திட்டாமல் நான் விடுகிறேன். எதுக்காக? இந்த வைகோ மாதிரி ஆளை சேர்த்து வைத்து இத்தனை வருட காலமாக இந்த கம்யூனிஸ்டை சேர்த்து வைத்து, விடுதலை சிறுத்தையை சேர்த்து வைத்து, இந்த முஸ்லீம் கட்சிகளை சேர்த்து வைத்து இவர்களை எல்லாவற்றையும் வளர்த்து விட்டாருங்க. காங்கிரஸ் விட்டீங்களா? காங்கிரஸும் தான். காங்கிரஸ் ஒன்னும் இல்லாத காங்கிரஸ். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அள்ளி கொடுத்து இவங்களாம் வளர்த்து வச்சுட்டு கடைசியில் அவரை தெருவில் விட்டு போயிட்டாங்க பாருங்க சார். அதுல இந்த வைகோ நம்பர் 1. இது திருட்டுத்தனமான ஒரு பெரிய அரசியல். அந்த மாதிரி மனிதர்கள் பின்னாடி எந்த இளைஞர்களும் போகாதீங்க. உங்களுக்கு ஒரு தனி மனிதன் ஒழுக்கமும் கிடைக்காது, இந்த தேசத்தினுடைய பற்றுமும் உங்களுக்கு வராது. பணம் சம்பாதிக்கிறனும், பவர்ல இருக்கணும், ஆட்சியில இருக்கணும், இப்படி நினைச்சு போதான் வைக்கும். வைகோ அவர்கள் ஒபாமாவோட விஜய் ஒப்பிட்டு, ஐயோ அப்பா பாவம், அவர் எதை சொல்லிட்டாருங்க. விஜய் சினிமால ஒரு பெரிய வில்லனெல்லாம் பாராட்டி அடிக்கலையா, அந்த மாதிரி இருந்தாலும் இருக்கும். இந்த மாதிரி ஆளுகளை கொட்டி கீழே வைக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா விஜயை பத்தியே தவறுதலாக பேசுவார்கள். தேர்தலுக்கு முன்னாடி பேசினவர் தானே. ஆமா. ஆனா விஜய் அதன் பிரதிபலனை கொஞ்சம் ஒரு 4-5 மாசம் கழிச்சு பார்க்கலாம். அங்க கூட்டணி போயிட்டு திருமாவளவனை திட்டுறாரு, தேமுதிகவையும் திட்டுறாரு, திருமாவளவனுக்கு நோபல் பரிசு கொடுக்கணுன்றாரு. அப்ப அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்காக போயிருக்காருன்னு எடுத்துக்கலாம். அப்படிலாம் இல்லை. திருமாவளவன் அவர்களை திட்டுவது சாதி வன்மை. வைகோ திட்டுவது, தேமுதிகவை திட்டுவது அந்த கோட்டாவில் நம்ம வெளியே போயிடக்கூடாதுங்க என்பதற்காக. சேஃப் சைடுக்கு. ஆமா, சேம் சைடு. அதாவது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கோம்னா
அதில் 9.5 கோடி மக்கள் வைகோவை திட்டுவான் சார். 8 கோடியில் 9.5 கோடி பேர், இன்னும் 1.5 கோடி வெளி மாநிலத்தில், சாரி 7.5 கோடி பேர், 7.5 கோடி பேர், 7.5 கோடி பேர் வைகோவை திட்டுவான். அந்த 7.5 கோடி, அந்த 50 லட்சம் பேர் குழந்தைகளா இருக்கும். ஒருவேளை 7 கோடி பேர் கூட திட்டலாம், குழந்தைகள் தவிர. அந்த மாதிரி ஒரு மோசமான, ஒரு நேர்மை இல்லாத, ஒரு பெரிய நேர்மை இல்லாத ஒரு அரசியல்வாதி வைகோ. கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ நேரம் ஒதுக்கி பல்வேறு அரசியல் தலைவர்களை பற்றியும் இன்றைய அரசியல் சூழல், எதிர்கால பிஜேபியுடைய நிலை, இதெல்லாம் நிறைய கருத்து சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் கோபமாகவும் கொஞ்சம் சாந்தமாகவும் பல பதில்கள் எப்போதுமே தாஸ் பாண்டியன் அவர்கிட்ட வரும். இந்த நேர்காணல்லையும் ரொம்ப அழகான பதில்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு காலத்தில் பிஜேபி எப்படி இங்கே தமிழ்நாட்டில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகுது, இல்லை அண்ணாமலை வேறு லெவலில் போகிறாருன்றெல்லாம் பார்ப்போம். நம்ம அரங்கத்துக்கு வந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். என் உடன்பிரபா சகோதரன் காதர் அவர்களுக்கு, இந்த தமிழன் டிவிக்கும் நன்றியும் பெருமையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்ஹிந்த். நன்றி சார். அடுத்த அரசியலரங்க நிகழ்வில் மற்றொரு சிறப்பு அழைப்பாளருடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.